புதுச்சேரி வந்த மத்திய சட்டமன்ற நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு இன்று வருகை தந்த மத்திய சட்டமன்ற நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்தார். அங்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினர். ஓய்வின்றி உழைக்கும் வாழ்க்கை முறையால் பல நோய்கள் வருகிறதா? இதில் இருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு யோகா தான் ஒரே தீர்வு என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற 30வது உலக யோகா திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு மாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், யோகா கலைஞர்கள் கலந்து கொண்ட பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர். விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், சித்தர்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்ந்துள்ளனர். அதற்கு யோகா தான் காரணம். இறைவனின் நிலை கடந்த கால சிறப்பம்சங்களின் கலைகளிலும் யோகா இருக்கும் என்றார். மேலும் ஒரு மனிதனை ஒருமைப்படுத்தி ஆன்மீக நிலையில் செய்வது யோகா தான் என்றும், எல்லா முனிவர்களும் யோகா நிலையில் தான் இருப்பார்கள். உடலை தன்னிலைப்படுத்தி இருப்பது, அதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ யோகா முக்கியம் என்றார். மேலும் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்படுவதாகவும், அதனால் நோய் குணமாகி வருவதை பார்க்கிறோம் என்றும், பள்ளிகளில் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்க வேண்டும், கற்றுத்தர வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம் என்ற நிலை இருப்பதால் தான் அதிக சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருவதாக கூறினார். மேலும் புதுச்சேரி கடலின் அழுகை சுற்றுலா பயணிகள் ரசிக்கும் வகையில் கடற்கரை யோகத்தில் பாலங்கள் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினர். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், யோகா கலை பழைய கால பாரதத்திலிருந்து தோன்றினாலும் எல்லை கடந்து கலாச்சாரம் கடந்த 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயிற்சி செய்யப்படுகிறது. யோகா கலையால் உலகமே பாரதத்தை பார்க்க வைத்தவர் பிரதமர் மோடிதான் என்றும், இந்த கால பரபரப்பான ஓய்வின்றி உழைக்கும் வாழ்க்கை முறையால் பல நோய்கள் வருகிறது. இதிலிருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு யோகா தான் ஒரே தீர்வு என்றும், சடங்கு விழாவாக இந்த யோகா திருவிழா முடிந்து விடாமல் அனைவருக்கும் பயன் தரும் விதத்தில் எளிமையான முறைகள் கருக்க வழிமுறையை வகுக்க வேண்டும் என பேசினார். 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள யோகா தின விழாவில் யோகா பயிற்சிகள், தினம்தோறும் காலை தியான பயிற்சி, யோகா தொடர்பான கருத்தரங்கம், சித்தா ஆயுர்வேதம், ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியில் புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் வகையில் யங் இந்தியா கேபால், யங் இந்தியா கேபோர்ட் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு நடராஜன் தெரிவித்தார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு ஆலோசனை கூட்டம் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெட்ரோல் விலை, டீசல் ரூபாய் 2 அதிகரித்ததை கண்டித்த தீர்மானம், மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்ட 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் யங் இந்தியா கேபால் என்ற ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், காங்கிரஸ் கட்சியில் சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய யங் இந்தியா கேபால் என்ற ஆப் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் எதிர்கட்சிகளின் நிலைப்பாடு, காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஆகியவற்றை பற்றி பேசலாம் என்று தெரிவித்தார். மேலும் வேலையின்றி மற்றும் போதைப் பொருள் தாக்கம் போன்ற தலைப்புகளில் பேச்சு போட்டி நடத்தப்படும். போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 50,000, 2ஆம் பரிசாக 25,000, 3வது பரிசாக 15,000 வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், மேலும் அவர்களை கௌரவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியில் மாநில மற்றும் தேசிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். முன்னதாக நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜோஸ்வா, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்.
புதுச்சேரி வந்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் என்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இன்று மதியம் கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்திற்கு சென்றார். அங்கு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் அரசியல் சூழ்நிலை குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் முதலமைச்சருடன் நான் ஆலோசனை நடத்தினர். மேலும் முதலமைச்சர் வீட்டை குறித்தும் வாழும் விதத்தை பற்றியும் அமைச்சர் கேட்டறிந்தார். புதுச்சேரி வந்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அப்பா பைத்திய சுவாமியை வழிபட்டார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இன்று புதுச்சேரி வந்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்தியசாமி கோவிலுக்கு இன்று வருகை புரிந்தார். அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பிரசாதங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அனைவருக்கும் வழங்கினார். மேலும் மத்திய அமைச்சருக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பல கலந்து கொண்டனர். ஏனாமில் நடைபெறும் மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்க சென்ற அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் வரவேற்றார். சுற்றுலாத்துறை மற்றும் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கீழ் 21வது யானம் பொது விழாக்கள் 23வது யானம் மலர் கண்காட்சி நிகழ்ச்சி நாளை தொடங்குவதையொட்டி இன்று ஒரு நாள் முன்னதாகவே ஏனாம் வந்தடைந்தது. புதுச்சேரி வேளாண்மை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை சந்தித்த புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து மரியாதையுடன் வரவேற்றார். ஜிஎம்சி பாலயோகி வளாகத்தை அடைந்ததும் அமைச்சர் காவல் மரியாதையை பெற்றார். பின்னர் மல்லாடி கிருஷ்ணராவ் பழம் மற்றும் புஷ்ப காட்சி பணிகளை பார்வையிட்டார். அப்போது அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். பிரைலி தினத்தை முன்னிட்டு ரெடிசன் ஹோட்டல் குழுமம் யங் இந்தியன்ஸ் உடன் இணைந்த பார்வையற்றோருக்கான பிரைலி மெனு கார்டினை வெளியிட்டது. ரேஷன் ஹோட்டல் குழுமம் பார்வையற்றோருக்கான பிரத்யேக மெனு கார்டை சனிக்கிழமை அன்று வெளியிட்டது. பிரைலி என்பது கண் பார்வையற்றோர்கள் படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறையாகும். இம்முறையினை கொண்டு உணவகங்களின் மெனு கார்டுகளில் உள்ள உணவுகளின் பெயர் மற்றும் அதன் விலையினை பிரைலி முறைகள் அச்சடித்த ரெடிசன் ஹோட்டல் குழுமம் ஒரு மெனு கார்டை உருவாக்கியுள்ளது. இந்த பிரைலி மெனு கார்டினை கொண்ட கண் பார்வையற்றோர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே தனக்கு தேவையான உணவுகளை ஆர்டர் செய்து கொள்ளலாம். இந்த பிரைலி மெனு கார்டு அரியாங்குப்பம் கொமியன் மனவெளியில் அமைந்துள்ள ரெடிசன் ஹோட்டலில் வெளியிடப்பட்டது. இந்த பிரைலி மெனு கார்டினை ரெடிசன் ஹோட்டல் குழுமத்தின் பொது மேலாளர் மகேந்திரகுமார் முன்னிலையில் டாக்டர் ராம்குமார் வெளியிட்டார். இந்நிகழ்வில் புதுவை சிஐஐ யங் இந்தியன் சேர்மன் ரகுநந்தன், துணை சேர்மன் ஆர்த்தி மற்றும் ஆக்சிபிலிட்டி சேர்மன் இமானுவேல் பிளெக்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பிரைலி மெனு கார்டு ரெடிசன் குழுமத்தின் அனைத்து கிளைகளிலும் பயன்பாட்டிற்கு வைக்கப்பட்டுள்ளது. தேங்காய் திட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திருட்டு பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. இதில் அனைத்து குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக பச்சரிசி, வெள்ளம், முந்திரி, திராட்சை, பச்சை பயிறு, நெய் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை தனது சொந்த செலவில் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்ட அதன் துவக்க நிகழ்ச்சியாக இன்று காலை தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்ற பொங்கல் பொருட்களை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். உலக நன்மைக்காக புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை நடைபெற்றது. இதனை திருக்கோவிலூர் ஸ்ரீமந்த் எம்பெருமானார் ஜிஆர் சுவாமிகள் மங்களா சாசனத்துடன் தொடங்கி வைத்தனர். உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வது வழக்கம். அதன்படி 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த திருமாலடியார்களும் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் 30,000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டனர்.
இன்று காலை 6 மணி அளவில் காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜிஆர் சுவாமிகள் மங்களா சாசனத்துடன் தொடங்கி வைத்தனர். பஜனை குழுவினரோடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் இருந்து புறப்பட்ட புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கிரி கோயில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலை சென்றடைந்தது. தொடர்ந்து நரசிம்ம பெருமாளுக்கு திவ்ய நாம பஜனையும் பிருந்தாவன பஜனைகள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெற்றது. 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ, பொருளாளர் வாசுதேவன், கௌரவ தலைவர்கள் ஆடிட்டர் பூவராகவன், ஜெயபிரகாஷ், துணை தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர்கள் விட்டல், முகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் கோதண்டராமன், ராஜேஷ், அசோக், வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் யோகா திருவிழாவில் முறையான திட்டமிடல் இல்லாததால் பெற்றோர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக ஸ்பான்சர்களை வைத்து சுற்றுலாத்துறை மிரட்டுகிறது என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 30வது ஆண்டாக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை 4 நாட்கள் பழைய துறைமுக வளாகத்தில் சர்வதேச யோகா திருவிழா நடைபெற்றது. இதன் தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி சர்வதேச யோகா திருவிழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்த போட்டியாளர்கள் பல்வேறு ஆசனங்களை சிறப்பு விருந்தினர்கள் முன்பாக மேடையில் செய்து காண்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த யோகாவில் கலந்து கொள்ளும் மாணவரின் பெற்றோர் முறையான திட்டமிடல் இல்லாததாலும் பெற்றோர்கள் அழைக்கப்படுவதாகவும் ஸ்பான்சர்களை வைத்து சுற்றுலாத்துறை மிரட்டுகிறது என்றும் தெரிவித்தனர். இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை இயக்குநர் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீதமுள்ள நாட்களில் பெற்றோர்கள் பார்வையிட அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி போக்குவரத்து காவல் பிரிவு சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு பத்திரிகையாளர்களுக்கு போக்குவரத்து துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. நீதிமன்ற உத்தரவுப்படி வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பேச்சு போட்டி, வினாடி வினா மற்றும் பேரணி ஆகியவை நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி போக்குவரத்து காவல் பிரிவு சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு பத்திரிகையாளர்களுக்கு போக்குவரத்து துறை அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் குமார் திரிபாதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பத்திரிகையாளர்களிடம் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் சரியாக பதிலளித்த 40 பத்திரிகையாளர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் போக்குவரத்து காவல்துறை SP செல்வம், இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். அன்னையும் பிதாவும் கலை தொண்டு அறக்கட்டளை சார்பில் 13ஆம் ஆண்டு கலை போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் கலை பள்ளி திறப்பு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். அன்னையும் பிதாவும் கலை தொண்டு அறக்கட்டளை சார்பில் 13ஆம் ஆண்டு கலையொட்டி பரிசளிப்பு விழா, கலை பள்ளி திறப்பு விழா மற்றும் சௌரியம்மாள் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு உள்ளிட்ட முப்பெரும் விழா கொம்பாக்கம் பாலாஜி நகரில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலைமாமணி முனைவர் சிவராமன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அருள் தந்தை ஜெயராஜ் முன்னிலை வகித்தார். தேசிய விருந்தாளர் ஜனார்தனன் நோக்கு உரையாற்றினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட துணை பேராசிரியர் முனைவர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்ட சிறப்புரையாற்றி கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் சுந்தர நாட்டிய கேந்திராவின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. முனைவர் சுகுமார், இசை செம்மல், பிரபு கதிரவன் ஆகியோர் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தனர். வசந்தி கிருஷ்ணன் தொகுப்புரையாற்ற கணபதி நன்றி உரை கூறினார். புதுச்சேரி சனா பர்னிச்சர் பொங்கல் பண்டிகையொட்டி 50% சலுகை விலையில் கோட்டகுப்பம் மதர் சாந்தி மஹாலில் நேரடி விற்பனை கண்காட்சியை துவங்கியுள்ளது. புதுச்சேரி பர்னிச்சர் பொருட்களுக்கு பிரசித்தி பெற்ற சனா பர்னிச்சர்
பொங்கல் பண்டிகையை ஒட்டி வருகின்ற 12ஆம் தேதி 50% சலுகை விலையில் மொத்த விற்பனை கண்காட்சியை கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள மதர் சாந்தி மஹாலில் துவங்கியுள்ளது. இந்த விற்பனைகள் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் பொருட்களான சோபா, கட்டில், மெத்தை, தலையணை, டைனிங் டேபிள் போன்ற அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும் மொத்த விற்பனைகள் 50% சலுகைகள் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் ரெக்லைனர் சோபாவின் ஆரம்ப விலை ரூபாய் 11,999, சோபா செட்டின் ஆரம்ப விலை 19,990, கார்னர் சோபாவின் ஆரம்ப விலை 24,999, உடன் காட்டின் விலை 9,799க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சலுகையை பயன்படுத்தி பர்னிச்சர் பொருட்களை வாங்க சனா பர்னிச்சர் அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி மாநில வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் துளசிதாசன் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வெளியூர் கடவாப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் துளசிதாசனின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் சார்பாக வெளியூர் கணுவாய்பேட்டை அங்காளம்மன் கோவில் திடலில் நினைவஞ்சலி நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு வன்னியர் இயக்கத்தின் சார்பில் அதன் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்க நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கத்தின் 25ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நலசங்கத்தின் 2025ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது 2025ஆம் ஆண்டு சங்கம் பெயர் பெற்ற நாள்காட்டி மற்றும் பொங்கல் சிறப்பு பரிசு மற்றும் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சங்க நிர்வாகிகள் ஆலோசனைப்படி 10 கிலோ இலவச அரிசியும் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமை ஏற்ற விழாவை சிறப்பாக நடத்தினார். விழாவில் செயலாளர் திருநாவுக்கரசு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றார். பொருளாளர் முருகன் என்ற முரளி பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கிட ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்த விழாவில் அனைத்து கார் வியாபாரிகளுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் பொங்கல் விழாவிற்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் துணைத் தலைவர், துணை செயலாளர், துணை பொருளாளர், கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்க தலைவர் வேல்முருகன் நன்றி தெரிவித்தார். டிஎன் பாளையத்தில் பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்கம் அறக்கட்டளை சார்பில் கால்நடைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. வடவேலி தொகுதி அபிஷேகப்பாக்கம் அடுத்த டிஎன் பாளையம் கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிகிச்சை முகாம் பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ரிலையன்ஸ் பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டார். கால்நடைகளுக்கான இம்மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை காரணமாக இப்பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு சில நோய் தொற்று காரணமாக இளைப்பு தன்மை உள்ளிட்ட காரணங்களினால் கால்நடைகள் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராணிகள் நல பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் இம்முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கால்நடை துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல், மருத்துவர் செல்வமுத்து ஆகியோர் கால்நடைகளுக்கு மலடு தன்மை நீக்கம், குடற்புழு நீக்கம், சினை ஊசி போடுதல் உள்ளிட்ட பல சிகிச்சைகளை கால்நடைகளுக்கு செய்திருந்தனர். தொடர்ந்து இம்முகாமில் பங்கேற்ற 150க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சத்து மாவு, குடற்புழு நீக்க மருந்து உள்ளிட்டவைகள் கால்நடை பராமரிப்பவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் பவுண்டேஷன் மேலாளர் ஜெயகிருஷ்ணன் செய்திருந்தார். சிங்கிரி கோயில் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு INTUC பொதுச் செயலாளர் முத்துராமன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தினர் உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் புனித பாத யாத்திரை செல்வது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த அடிகளார்கள், ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு சிங்கிரி கோயிலில் எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு 28ஆம் தேதி புனித பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாத யாத்திரை செல்லும் ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் INTUC மாநில பொதுச் செயலாளர் முத்துராமன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் நாகமுத்து, அன்பரசு, கார்த்தி, புருஷோத், மணி, கருப்புசாமி, குமார், ஞானவேலு, களியமூர்த்தி, சுரேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.